வணக்கம். சீமான் அவர்கள் காரைக்குடியில் களம் இறங்கிட்டாரு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவருடைய ஊர் எப்படியாவது ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வந்து இறங்கிட்டாரு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டைலில் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் வந்து இன்னொன்று சொல்லிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து தேர்தல் அறிக்கை வந்து அதை பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம். இப்போ சீமான் அவர்கள் அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் இறங்கி களம் காண்டு பிரச்சாரத்தை பண்ணுறப்போ வந்து இந்த வாட்டியாவது எப்படியாவது வந்து அவர் எம்எல்ஏ ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குது. அது நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அரசியலை விட்டு நோக்கி கவனிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிட்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாரோட மனசுலையும் வந்து போகும். ஏன்னா ஹி டிசர்வ்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இவ்வளவு நாள் பல மேடைகளில் பல காணொலிகளில் மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறவர், தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர். அதிரடியாக போயிட்டு இருக்கு பிரச்சாரம். வெற்றி பெறுவரா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இது குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேட்பாளரை பற்றி நம்ம வந்து வேணுன்ட்டே சொல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நடுநிலை தன்மையோட பேசணும். நம்மளுக்கு ஒரு சித்தாந்தத்தின் மேலே நாட்டம் இருந்தாலும் நடுநிலை தன்மையோட பேசணும். யார் செஞ்சாலும் ஒரு கரெக்டான விஷயமா இருந்தால் தப்பான விஷயமா இருந்தால் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பார்வை நிலை இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ டாக்டர் பிரபு அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி பேசாமல் போயிட்டோம். போன காணொலியில் சீமான் அவர்கள் காரைக்குடியில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இந்த டைம்ல வந்து ஒரு காணொலி போட்டோம். அதில் வந்து சொல்லியிருந்தாங்க கீழே கமெண்ட்ஸ்ல, அந்த டாக்டர் பிரபு அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தாவேகா சார்பில் வந்து அங்கே களம் காண போறவர். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கான வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு பல பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அங்கே நிறைய இருக்குது. அதுவும் தேர்தல் நெருங்க வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கான்ற கட்சி வந்து கட்சியை அறிவிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடந்துட்டு இருந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பிரபு அப்படிங்கிறவர் தன்னை வந்து அந்த ஊரில் பிரபலப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் பல சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் இல்லை ஃபங்க்ஷனுக்கும் போகிறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து காலத்திலே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட ஃபேஸை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரு. ஸோ அவர் வந்து முற்றிலுமா வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்லாம் வாங்க மாட்டாருங்க, ஜெயிக்க மாட்டாருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டே வாங்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு வேட்பாளர் இல்லை. சீமான் அவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள்லேருந்து நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்களோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் ஒரு இடத்துல கூட இந்த டாக்டர் பிரபு அப்படிங்கிறவர் இருக்காருன்னு சொல்லிட்டு தான் அந்த கால நிலவரம் நம்மளுக்கு சொல்லுது. மற்றபடி கண்டிப்பாக வெற்றி அடைவாரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படி ஒருத்தர் நிற்கிறாரு அப்படிங்கிறது போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் அவரை பற்றி நம்மளுக்கு தேடின வரைக்கும் கிடைச்சிருக்க ஒரு ஒப்பீனியன். இந்த நேரத்தில் 27 மேட்டரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். என்னன்னு தெரியல, 27 அப்படிங்கிற நம்பர் மேலே விஜய்க்கும் அவங்க கட்சியினருக்கும் என்ன ஒரு நாட்டம்னு தெரியல. அவங்களோட கட்சி ஆரம்பிச்சது ஒரு 27, அவங்க கட்சிக்கு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய துயரம் நடந்து 27. அது மாதிரி முக்கியமான அறிவிப்புகள்லாம் வந்து 27ஆம் தேதி வந்து வெளியிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக விஜய் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா, டிவி கேல இருக்கீங்கன்னா 27 ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லுங்கப்பா. 27 அவ்வளோ பிடிக்குன்னா 26 வந்தீங்க, 27 கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஐ மீன் 2027 சொல்கிறேன். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில் செய்தி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தெரிந்த செய்தி தான். எல்லா அரசியல் கட்சி பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச சொல்லுவாங்க. நடுவில் வந்து அந்த சேனலை சேர்ந்தவங்க வந்து ஒரு நடுநிலையாளராக ஒரு நெறியாளராக பார்த்தீங்கன்னா ஷோ நடத்துவாங்க. இது என்ன டிஃபரன்ஸ்னா லைவ் ஆடியன்ஸ் எல்லா கட்சியிலேருந்தும் ஆட்கள் வந்து உட்காந்துட்டு அந்த டிபேட்டை வந்து பார்ப்பாங்க, ஆரவாரம் செய்வாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மன் இருப்பாங்க, இல்லை ஒரு குறைந்தபட்சம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். இதுக்கு முற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நிகழ்ச்சிகள் அது மாதிரி தான் இருந்தது. பட் சமீபத்தில் ஒரு டாக்ஸிக்கான ஒரு கல்ச்சர் அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்தது எதர்ச்சியாரெலாம் சொல்ல மாட்டேன், இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா கட்சியிலேருந்தும் ஒரு சிறந்த பேச்சாளர் வந்து கூப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த பேச்சாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டென்ட் கொடுக்குற மாதிரி, ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுகிற மாதிரி, எதுகை மோனையில் பேசுகிற மாதிரி, யாரையாவது வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிற மாதிரின்னு ஒரு கட்சியிலும் பார்த்தீங்கன்னா வந்து சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லாமல் வந்து யார் வந்து நல்லா மசாலாவோட பேசுவாங்களோ அந்த மாதிரி நபர்களாக கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியிலேருந்து வரவங்க கிட்ட வந்து ஆளை கூட்டுவாங்க. உங்கள் கட்சியோட மாசை காட்டணும்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை எப்படின்னாங்க உங்களை மட்டும் காட்ட மாட்டோங்க, அப்படியே திருப்பி ஆடியன்ஸும் அப்பப்போ வந்து காட்டிகிட்டே இருப்போம். அப்போ உங்களோட பேச்சு மட்டும் நல்லா இருந்தால் போதாது, எதிரில் இருக்க ஆடியன்ஸும் வந்து உங்களுக்காக சும்மா விசில் அடிச்சு கை தட்டி அதோடு நிறுத்தக்கூடாதுங்க. அவங்களோட ஆதரவை காமிக்கிறதுக்காக நாங்கள் பிளாஸ்டிக் சேர் தான் போட்டிருப்போம், அது எடுத்து ஒரு 2 வீசினாங்கன்னா அதுக்கும் நாங்கள் ஒரு தனி கேமரா வச்சிருப்போம். இதெல்லாமே காட்டினா உங்களோட மாஸ் என்ன அப்படின்னு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சேனல் 2 நியூஸ் சேனல் ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸ் சேனலுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஷோஸ்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான பாதுகாப்பு என்ன இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பவுன்சர்ஸ் வந்து எல்லாரையும் தடுப்பாங்களா, இல்லை போலீஸார்கிட்ட அனுமதி வாங்கி போலீஸாரோட துணையோட பாதுகாப்போட வந்து நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படுதா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஏன்பா இப்படி பொங்குற, ஒரு சுவாரஸ்யமா ஒரு ஷோ போகணும் அப்படின்றதுக்காக ஒரு டிவியில் வேலை செய்யறவங்க இப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பல பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய கலவரமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை குறித்து ஒரு கேள்வி எழுப்ப தானே வேணும்.
ஏன்னா இந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவி பார்த்தீங்கன்னா இதை அந்த மெயின் ஸ்ட்ரீம் டிவி சேனலை பார்த்து வந்து பல யூடியூப் சேனல்களும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த கல்ச்சருக்கு வராதாடா ஒரு எண்டு, சரி நடத்தாலும் ரெகுலேட் பண்ணி எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துருச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் நெருங்க நடந்துட்டு இருந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர் உள்ளே வந்ததுலேருந்து தாவேக்கானவர் வெறுப்பேற்றது மட்டும் இல்லாமல் தாவேக்கானவரே நிறைய பேர் ரியாக்ட் பண்ணி அவங்க தளபதியை பற்றி யாராவது தப்பா பெஸ்ட்டாக கத்துறது அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய ஃபோட்டேஜ் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னொருத்தர் அவர் பேர் நான் அதர்மம் மனோஜ் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் திமுக சேர்ந்தவர். அவர் கூட இருந்தவங்க சிலவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜில் பேசிட்டு இருந்தவங்கள அசிங்கமாக பச்சை பச்சையாக திட்டுறது, மிரட்டல் துணியில் பேசுறது, இதையும் வந்து பார்த்தோம். இது இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க தலைவரை பற்றியும் அவங்க கட்சியை பற்றியும் வந்து யாராவது தப்பாக பேசிட்டாங்கன்னா அங்கேருந்து ஒரு எதிர்ப்பு குரலோட நிறுத்தாம வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக பேசுறது. ஏற்கனவே சொல்லி வச்சோம், இந்த பிளாஸ்டிக் சேர் எடுத்து அடிக்கிறது அப்படிங்கிறது யூனிவர்சல் கான்செப்டாக வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜுவல் ஆன் த கிரவுண்ட், ஒரு பீக் சம்பவமாக வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு நியூஸ் சேனல் இதே மாதிரி வந்து ஒரு டிபேட் வந்து நடத்துறாங்க. அங்கே எல்லாருமே பேசிட்டு இருக்கப்போ வந்து ஒரு நடுநிலையாளர், அதாவது இந்த நெறியாளர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த மாதிரி ஷோஸ் மூலமா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு இருந்தாரு. ஒரு பெரிய சச்சரவு ஒன்று நடக்குது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க பேசிட்டு இருக்கும்போது திமுக காரங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பாகுபாடு இல்லாமல் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நியாயமாக பேசணும்னுக்காக அதிமுக சார்ந்தவங்களும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்கள பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பறிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திமுகவை சேர்ந்த குண்டர்கள், திமுக தொண்டர்கள், குண்டர்கள் எல்லாமே ஒன்றுதுன்னு அவங்க எல்லாருமே பிளாஸ்டிக் சேர் எடுத்து அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே தடுப்பெல்லாம் மீறி வந்து அந்த இடத்துல எல்லாரையும் தாக்குதல் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த சேரெல்லாம் வந்து வீசினது, குறிப்பாத்தது எல்லாமே இந்த அதிமுக காரங்களையும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்களையும் தான். ஆனா அந்த சேர் மட்டும் இல்லாம தூக்கி வீசினது, இவங்க அடிச்சது எல்லாமே பட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த நெறியாருடைய மண்டையிலை. அதனாலதான் இது வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. ஏன்னா கட்சியை சேர்ந்தவங்க யாராவது வந்து அடி வாங்கியிருந்தாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்சி பிரச்சனையா மாறி இருக்கும். இவங்க எல்லாருமே இப்படிதானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருப்போம். நல்ல வேலை நெறியாளரே நீங்க உங்க மண்டையை கொடுத்து வந்து ஒரு பெரிய அவேர்னஸே வந்து ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு காரணம் வேற யாருமே இல்லைங்க, உங்களுடைய மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா உங்களை கூட்டு வந்து ஒரு நெறியாளர் அப்படின்னு நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, அதாவது கட்சியில வந்து பேசுறவங்க மட்டும் இல்ல, தொண்டர்களும் வராங்க அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரையுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்போ ஒரு பாதுகாப்பா சூழ்நிலை நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுன்சர்களையோ இல்ல காவலர்களையோ உள்ள கூப்பிட்டு போலீசாரையோ உள்ள கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கணும். அவங்க பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க, இல்ல வந்தவங்களை அடக்கியிருப்பாங்க, ஒழுங்குபடுத்தியிருப்பாங்க, கொஞ்சம் சீரா வச்சிருந்திருப்பாங்க அந்த இடத்த. உங்களுக்கு டிஆர்பி தேவை, அதாவது உங்க நிர்வாகத்தை சொல்ல டிஆர்பி தேவை, கண்டென்ட் தேவை, பரபரப்பு வேணும். அதனால உங்களோட சேனலோட பேர் வந்து பேசு பொருளா இருக்கணும். இப்ப கூட வந்து உங்களோட மேனேஜ்மெண்ட்ல உங்களுடைய மண்டை அடிபட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்காக அவங்க நெஞ்சில கேட்டு கஷ்டப்பட்டு இருந்தாலும் இதன் மூலியமா தங்களோட சேனலோட பேர் வந்து ஒரு 4 இடத்துல பேசுறாங்க. நம்ம வீடியோ வரைக்கும் பேசுறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசுறாங்கன்னா ஒரு பேசு பொருளா இருக்கு. அதற்கு நீங்க மண்டையில இருந்து சொட்டின ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனலுக்காக நீங்க சிந்திய வேர்வை அப்படிங்கிற மாதிரி வேணா வச்சுக்கலாம். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு ஷோஸை என்கரேஜ் பண்றதே ஒரு டாக்ஸிக்கான விஷயம். அதாவது எல்லாருமே ஒரே கருத்துவங்களே பேசிட்டு இருக்கணுமா, இல்ல எதிர்கருத்து பேசுற மாதிரி மேடைகள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் கண்டிப்பா டிஸ்கஷன்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். அப்பதான் வந்து அறிவு வளரும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கட்சிகள் பண்ணக்கூடிய நல்லது கெட்டது அப்படிங்கிறத பொது வெளியில பேசுறப்போ நிறைய பேர் பார்த்து அது மூலியமா எந்த கட்சி சரியா பேசுறாங்க, அவங்களோட கொள்கைகள்னா இவங்க கிட்ட இருக்கிற ஓட்டைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஈஸியா பார்க்கலாம், அன்ஃபில்டர்ட் வெர்ஷன். பட் நீங்க இந்த கட்சிக்காரங்களை கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறேன் அப்படின்றது என்னதுக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட டிஆர்பிக்காகவும் அங்க ஏதாவது ஒன்று நடக்கும் அதை கேப்சர் பண்ணி போட்டா இது ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான் அப்படி நீங்க நினைச்சீங்க. சரி கடைசியில் ஆனா உங்களோட நெறியாரையிலேயே உங்களா வந்து காப்பாற்ற முடியல அப்படிங்கிறதான். சரி இன்னொரு பக்கம் இது அவர் மேல விழுந்த அடியை வந்து நம்ம கண்டிக்கிறோம். ஒரு ஊடகவியலாளராக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது நடந்திருக்கவே கூடாது. அவர் சார்பாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டனங்கள், எதிர்ப்பு மட்டும் இல்லாம இனிமேல் இது நடக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுறோம். இது வந்து அவருக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு குரல். ஆனா இந்த மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த மீடியான்னு இருக்காங்கல்ல, எல்லாரும் இந்த சேனல் மட்டும் பொதுவா சொல்றேன், திமுக சார்பாக கொடுக்கப்பட்ட அடி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தேவைதான். 4.5 வருஷம் மூடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, 4.5 வருஷம் வந்து திசை திருப்பறதுக்காக முக்கியமான ஆளுங்கட்சிக்கு எதிரான செய்திகளை போடாம இருந்தீங்கல்ல, 4 வருஷமா பேக்கேஜ் வாங்கிட்டு இருந்தீங்கல்ல, 4.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த செய்திகளும் தேவையே இல்லையோ அதெல்லாம் வந்து முதன்மைப்படுத்தி விவாதம் வச்சிங்கல்ல, 4.5 வருஷமா ஒரு மொக்க திட்டத்தை கூட ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஓபன் பண்றாரு அப்படின்னா அதே நியூஸை வந்து 10 வாட்டி போட்டு நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சீங்கல்ல. ஸோ திமுக ஆட்சியில இத்தனைக்கும் தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா மீடியா பர்சனை நோக்கி பண்ண இந்த தாக்குதல் அப்படிங்கிறது திமுக ரொம்ப அரகண்டான ஒரு கட்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த 5 வருஷம் ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்தாலும் மீடியாக்காரனே அடிச்சாலும் திரும்பியும் ஆட்சிக்கு வந்து திரும்பியும் உங்களை மிரட்டும் அப்படிங்கிற ஒரு தொனியில மனநிலை இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில டிவி சேனல்ஸ்லாம் ஓட மாட்டேங்குது, யூடியூப் சேனல்ஸ்லாம் உங்களை முந்தி போய்கிட்டு இருக்கு, வருமானம் பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால வந்து உருண்டு புரள்றீங்க, வர்ற சைட்லாம் வந்து வருமானம் எப்படியாலும் வந்து ஒட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதனால பேக்கேஜா நியூஸ் போட்டிருக்கீங்க.
அதில் நிறைய செட்டப்புகள் எல்லாமே இருக்குன்றது புரியுது. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்களோ அதுக்கான பலனை தான் வந்து, அதாவது இந்த சேனல் மட்டும் இல்ல, எல்லா நியூஸ் சேனல்ஸையும் சொல்றேன், நீங்க பண்ணதுக்கான பலனை தான் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஷோஸ், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து அரசாங்கம் தடை பண்ணணும். தேர்தல் ஆணையம் குறுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தடை பண்ணணும். தடை அப்படிங்கிறது வந்து கொடுக்க முடியலனா கூட இதை முறைப்படுத்தி வந்து நடத்தணும். வரக்கூடிய கட்சி தொண்டர்கள் யாராவது சேரை நோக்கி வீசினாங்க அப்படின்னா அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக்கணும், அந்த கட்சி தான் நடவடிக்கைகள் வந்து எதிர்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வரக்கூடியவங்க எழுந்து கத்தக்கூடாது, பேசக்கூடாது, உட்கார்ந்து இருந்தே அவங்களோட குரல்ல எழுப்பி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வந்து தெரிவிக்கலாம். வயலன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடாது. அங்கே வந்து பெண்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அங்கெல்லாம் பார்த்து பச்சை பச்சையாக பேசக்கூடாது. இப்படி பேசினா வந்து பார்த்தீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அரசாங்கத்தின் தரப்புல, தேர்தல் ஆணையத்தின் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து அட்லீஸ்ட் இப்போதைக்கு வந்து ஒழுங்குபடுத்தணும். அப்போ தான் அங்கே வந்து பேச வரவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு, அங்க மீடியா பர்சன்ஸ் அவங்களுக்கான பாதுகாப்பு, எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கான பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாம ஒரு பொறுக்கி கட்சிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுவான், அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அங்க மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப டீசெண்டா உட்கார்ந்து பார்த்துட்டு போகணும்னு வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் அங்க ஒரு பாதுகாப்பா இருக்காது. ஸோ முழுக்க இந்த மாதிரி வந்து பேசுற இடங்கள்ல யாரெல்லாம் பாதுகாப்பா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பேசுற அந்த மேடையில வந்து பேசக்கூடிய எல்லா கட்சியிலும் வந்து கூட கெஸ்ட். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ சிஸ்டம்குள்ள இருப்பாங்க. அந்த லைவ் டிபேட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன், இதுக்கு எல்லா சான்ஸ்க்குமே போய் அந்த எதிர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் ஏற்கனவே மீட் பண்ணி எது கருத்துக்கள் பேசினாலும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி எல்லாருமே டீ குடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட கான்டாக்டில் தான் இருப்பாங்க. நான் தப்புன்னு சொல்ல, அப்படிதான் இருக்கணும். அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அழகாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த மேனேஜ்மெண்ட்டு. பட் கடைசியில் அங்கே மேனேஜ்மெண்ட்டை வேலை செய்கிற அந்த நெறியாளருக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை. வந்தவங்க வந்து அழகாக எந்த பிரச்சனையும் பண்ணாமல் உட்காந்துட்டு போகிற மற்ற கட்சிக்காரங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த கல்ச்சரை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நேரத்தில் வந்து சொல்றோம்.